Welcome to VP Max channel. This is CBSE Class 12 Mathematics Chapter number 3 Matrices. Symmetric and Skew Symmetric Matrix. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மேட்ரிக்ஸோட ஒன் ஆஃப் த டைப் தான் இந்த சிமெட்ரிக்கும் ஸ்கியூட் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் என்னென்னா இந்த டிரான்ஸ்போஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ஒரு மேட்ரிக்ஸை சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இல்லை ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா ஒரு கேபிட்டல் ஏன்னு சொல்லி நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். லெட் கேபிட்டல் ஏ பி எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் சம் ஆர்டர். ஓகே, இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஏ டிரான்ஸ்போஸ் நமக்கு தெரியும், இன்டர்சேஞ்சிங் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு யூ ஹாவ் டு கம்பேர் திஸ் டிரான்ஸ்போஸ் வேல்யூ வித் த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ். அப்போது ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ எக்ஸாக்டாக ஏக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லலாம், கேபிட்டல் ஏ மேட்ரிக்ஸை சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். Okay, if capital A transpose is equal to A means A is symmetric ன்னு சொல்லலாம். அதே இது என்னோட டிரான்ஸ்போஸ் வேல்யூ ஏக்கு சமமாக இருக்கும், பட் ஒரு நெகேஷன் சைனில் மட்டும் வித்தியாசப்பட்டு இருக்கும் அப்படின்னா அந்த கேஸில் நான் என்ன சொல்லலாம், A is to be a skew symmetric matrix. Skew symmetric matrix இதுதான் கண்டிஷன் ஃபார் symmetric and skew symmetric. ஓகே, அப்போ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கையில் கொடுத்து அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்கான்னு கேட்டாங்களாலோ இல்லை ஸ்கியூ சிமெட்ரிக்கான்னு கேட்டாங்கன்னாலோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிரான்ஸ்போஸை கண்டுபிடிச்சி அதை யூ ஹாவ் டு ஈக்குவேட் வித் த கிவன் மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ. ஏவோட ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டாக ஏக்கு சமமாக இருந்துச்சுன்னா சிமெட்ரிக், இல்லை ஏக்கு சமமாக இல்லை ஏவோட நெகேஷனுக்கு தான் சமமாக இருக்குது அப்படிங்கிற கேஸில் அதுக்கு பேர் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கேபிட்டல் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் 1 2 1 1 3. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மேட்ரிக்ஸோட நேச்சர் கேட்குறாங்க. ஸோ இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இல்லை ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸான்னு கேட்குறாங்க. ஸோ உடனே என்ன பண்ணணும், இந்த ஏ மேட்ரிக்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ்னால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரோ வந்து ஃபஸ்ட்டு காலமாக மாறும். ஸோ அப்போ ஐ எம் ஹேவிங் 2 1, second row becomes second column. So அப்போ 1 3. Now compare these two matrices. எக்ஸாக்டாக பாருங்க ரெண்டுமே எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ அப்போ here we have A transpose is equal to A. அப்போ இதிலிருந்து நான் என்ன சொல்லலாம்னா என்னோட கொடுத்துருக்கிற கேபிட்டல் ஏ மேட்ரிக்ஸ் இஸ் சிமெட்ரிக். இதை நம்ம இன்னும் சொல்லணும், இன்னும் அதாவது வந்து நான் பார்த்ததும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரினா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு தான் நம்ம என்ன பேச போகிறோம், சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக் பற்றி பேச போகிறோம். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லும்போது இதுக்கு பேர் என்னன்னு ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இட் இஸ் பிரின்சிபல் டயகனல்னு சொல்லியிருக்கோம். இந்த பிரின்சிபல் டயகனல் எலமெண்ட்ஸை மட்டும் மறைச்சிட்டு மிச்ச எலமெண்ட்ஸை நேராக கம்பேர் பண்ணணும். ஸோ அப்போ இப்படி கம்பேர் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள், 1க்கு 1 எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாலே தட் இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இது ஒரு 2/2ங்கிறதுனால உங்களுக்கு ஒரே ஒரு என்ட்ரியை தான் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் ஒரு 3/3க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்களேன். என்னோட எக்ஸாம்பிளில் 2 1 0 -1 -1 7 7 5 5 இந்த மேட்ரிக்ஸை பாருங்கள். ஸோ திஸ் இஸ் அ 3/3 மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ இதில் இந்த 2 1 0 தான் எப்படி இருக்கும், பிரின்சிபல் டயகனல் எலிமெண்ட்ஸாக இருக்கும். அப்போ இந்த பிரின்சிபல் டயகனல் எலிமெண்ட்ஸை மட்டும் மறைச்சிக்கோங்க. அப்போ இங்கே அடுத்ததான் என்ன என்ட்ரி இருக்குது, -1. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா -1 தான் இருக்கணும். அதே மாதிரி அடுத்த என்ட்ரி பாருங்கள் 7. அப்போ இந்த கார்னர் 7னா இந்த கார்னரும் 7 இருக்கா, இங்கே 5. ஸோ ஹியர் ஆல்சோ 5. ஸோ இந்த மாதிரி பார்த்ததுமே என்ன செஞ்சிடலாம், ஓ மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்காங்கிறத சொல்லிடலாம். ஓகே, உங்களோட மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்காக இருந்தால் பிரின்சிபல் டயகனலை மறைச்சிட்டு நீங்கள் மித்த எலிமெண்ட்ஸை இப்படி பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி சேமாக இருக்கும். இந்த கண்டிஷன் போட்டு தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, எல்லா என்ட்ரிஸும் இந்த மாதிரி கரஸ்பாண்டிங்காக சேமாக இருக்கணும்.
அப்போ இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் சிமெட்ரிக். ஓகே, இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இந்த ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸோட டயக்னல் எலிமெண்ட்ஸ் எப்படி தான் இருக்கும், கண்டிப்பாக ஜீரோவாக தான் இருக்கும். ஓகே, அது எப்படி அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நோட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த டயக்னல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆர் ஆல் ஜீரோ. ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதோட டயக்னல் எலிமெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே எப்படி தான் இருப்பான், ஜீரோவாக தான் இருப்பான். இது ஒரு முக்கியமான ரிசல்ட்டு. நம்ம வேணும்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளால் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து போட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், ABCD. இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்ன அர்த்தம், ஒரு மேட்ரிக்ஸ் எப்போ ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்லலாம், அந்த மேட்ரிக்ஸும் அதோட டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருக்கும், பட் வித் மைனஸ் சைனோட. ஓகே, ஸோ அப்போ ஏலேருந்து நான் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா ரோவை காலமாக மாற்றணும். அப்போ ஏபி இங்கே சிடின்னு வரும். Okay, so skew symmetric condition padi we know that A transpose is nothing but minus A. அப்போ கொண்டு வந்து substitute பண்ணுறேன். அப்போ we have ACBD is equal to minus of the matrix ABCD. ஓகேயா, ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த மைனஸால் உள்ளே விட்டு பெருக்குங்க. அப்படி இல்லைன்னா இந்த மேட்ரிக்ஸை லெஃப்ட் கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன கிடைக்கும், we are having ACBD மைனஸ் இந்த மைனஸ் சிம்பிள் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ லெஃப்டில் வரும்போது ABCD தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஜீரோனா தட் இஸ் நத்திங் பட் ஜீரோ மேட்ரிக்ஸ். ஓகேயா, ஸோ இப்போ என்ட்ரி வைஸ் அடிஷன் கொடுக்கும்போது A + A என்ன ஆகும், 2A. ஸோ அப்போ என்னோட லெஃப்ட் மேட்ரிக்ஸ் 2A, C + B, B + C, 2D that is equal to 0 மேட்ரிக்ஸுங்கும் போது 0 0 0 0. அப்போ இப்போ கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா you are having 2A value equal to 0. 2A 0னா from this A value was 0. அதே மாதிரி இங்கே 2D இருக்கு இல்லையா, அதை ஈக்குவேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 2D equal to 0 from this D equal to 0. ஏவும் டியும் எங்கே இருக்குன்னு பாருங்க, என்னோட பிரின்சிபல் டயக்னல் எலிமெண்ட்ஸாக இருக்குது. ஓகேயா, அப்போது என்னோட மேட்ரிக்ஸ் ஆனது ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருந்தால் கண்டிப்பாக அதோட பிரின்சிபல் டயக்னல் எலிமெண்ட்ஸ் எப்படி தான் இருக்கும், ஜீரோவாக தான் இருக்கும். ரைட், ரிமைனிங் என்ட்ரிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள் B + C. ஸோ B + C எப்படி இருக்குன்னா ஜீரோவாக இருக்குது. அப்போ ஃப்ரம் திஸ் B equal to -C. அப்போ இந்த ரெண்டு எலிமெண்ட்டுக்கும் இடையில உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன சைனில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைனில் இவன் இருப்பான், அவ்வளோதான். சிமெட்ரிக்கில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். பட் ஸ்கியூ சிமெட்ரிக்கில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று போல் இருப்பான், பட் மைனஸில் மட்டும் மாறி இருக்கும். ஓகே, ஸோ இதை வச்சு என்ன செஞ்சிடலான்னா நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராப்ளம் போடுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன், ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் 0 0 0 1 -1 +5 -5 +5 3 -3. ஓகே, இப்போ இந்த மேட்ரிக்ஸ் எப்படிப்பட்ட மேட்ரிக்ஸ்ன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்குவோம். இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை கேபிட்டல் ஏன்னு எடுத்து இதுக்கு A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி அப்படி பண்ணுறது ஒன் ஆஃப் த மெத்தட். ஆக்சுவலாக அதுதான் ப்ரொசீஜர். பட் பார்த்ததும் எப்படி பண்ணலாம், பார்த்ததும் இதை கெஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவை சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரின்சிபல் டயக்னல் எலிமெண்ட்ஸாக மார்க் பண்ணிக்கணும். பிரின்சிபல் டயக்னல் எலிமெண்ட்ஸை மார்க் பண்ணால் பாருங்கள், பிரின்சிபல் டயக்னலில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் எப்படி இருக்குது, ஜீரோவாக இருக்குது. ரைட், நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஹியர். கரஸ்பாண்டிங்காக இந்த என்ட்ரிஸை கிராசிங் கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா we are having இங்கே 1 இருக்குது, இங்கே -1, இங்கே -5 இருக்குது, +5, இங்கே +3 இருக்குது, இங்கே -3. அப்போது இந்த மாதிரி கிராசிங் பண்ணும்போது இங்கே இருக்கிற அதே எலிமெண்ட்டு தான் இங்கே இருக்குது, இங்கே இருக்கிற அதே எலிமெண்ட்டு தான் இங்கே இருக்குது, இங்கேயும் அதே மாதிரி தான். பட் எதில் டிஃபர் ஆகுது, சைனில் மட்டும் டிஃபர் ஆகுது. அப்போது கண்டிஷன் செக் பண்ணாமையே நம்ம என்ன சொல்லிடலாம், திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் a ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது பிரின்சிபல் டயக்னலில் எல்லாரும் முட்டையா. அப்புறம் இந்த மாதிரி கோடு போட்டு பார்க்கும்போது ஜஸ்ட் சைனில் மட்டும் டிஃபர் ஆகிருக்கானா, அவ்வளோதான். அந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் இது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான். ஓகேயா, வேணா நீங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸசைஸ் 3.3 ப்ராப்ளம் நம்பர் 7.
ஷோ தட் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இஸ் அ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கேள்வி வந்து சிமெட்ரிக்காக இருந்தாலும் சரி ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருந்தாலும் சரி ஷோ தட்ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒன் வேர்டு கொஷினாக இருந்தால் பார்த்ததும் டிசைட் பண்ணணும், பார்த்ததும் பிரின்சிபல் டயக்னல் போட்டு டிசைட் பண்ணணும். பட் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய கேள்வி செஞ்சு தான் காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரொசீஜர் படி செஞ்சு தான் ஆகணும். ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஏ கொடுத்துருக்காங்க. கிவன் கேபிட்டல் ஏ மேட்ரிக்ஸ் இஸ் 1 -1 5 -1 2 1 5 1 3. இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதுக்கு கீழேயே இதோட டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிக்கிறேன். டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணும், ரோஸை காலமாக மாற்றும், காலமை ரோவாக மாற்றும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரோ காலமாக மாறும்போது 1 -1 5 -1 2 1 5 1 3. ஓகே, இப்போ அடுத்ததாக என்ன பண்ணணும், இந்த ரெண்டு மேட்ரிசஸையும் எக்ஸாக்டாக கம்பேர் பண்ணுங்கள். 1 இருக்கிற இடத்துல 1 -1 5 -1 2 1 5 1 3 எக்ஸாக்டாக அப்படியே இருக்கா? அப்போ தட் ஃபோர் ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னால் இதிலிருந்து நான் என்ன கன்க்ளூட் பண்ணலாம், த கிவன் மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ இஸ் அ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அவ்வளோதான், ஒரே ஒரு லைன் தான் செக் பண்ண போகிறோம். மேட்ரிக்ஸ் கையில் எடுத்துக்கணும், அதோட டிரான்ஸ்போஸை கண்டுபிடிச்சி பார்த்து கரஸ்பாண்டிங்காக ஈக்குவேட் பண்ணி பாருங்கள். Exercise 3.3 problem number 7 அதில் option number 2. show that capital A equal to ஒரு 3/3 matrix கொடுத்துருக்காங்க is a skew symmetric matrix ன்னு proof பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கியூ சிமெட்ரிக்னாலும் சரி சிமெட்ரிக்னாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ கேபிட்டல் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். இட் இஸ் 0 1 -1 -1 0 1 1 -1 0. இதுக்கு உடனே என்ன பண்ணணும், ஏ டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ டிரான்ஸ்போஸ்னால் என்ன பண்ணும், ரோவை காலமாக மாற்றும். அப்போ இந்த ரோவை அப்படியே வேர்ட்டிக்கலாக காலமாக மாற்ற போதும். இப்போ 0 1 -1 செகண்ட் ரோ -1 0 1 தேர்ட் ரோ 1 -1 0. ஓகே, இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது ஹியர் 0 ஹியர் 0 பட் ஹியர் -1 ஹியர் +1 ஹியர் +1 ஹியர் -1. அப்படி பார்த்தோன்னா இதே மாதிரி எல்லா என்ட்ரிஸையும் செக் பண்ணும்போது ஏ மேட்ரிக்ஸும் ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸும் கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்குது, பட் சைனில் மட்டும் வித்தியாசப்படுது. ஸோ அப்போ ஃப்ரம் திஸ் ஏ டிரான்ஸ்போஸ் வேல்யூ இஸ் சேம் அஸ் -a. பாருங்களேன், ஏ மேட்ரிக்ஸில் நம்ம அதை -aவால் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன்னு ஏவோட கம்பேர் பண்ணும்போது நாட் ஈக்குவலாக இருந்தது. ஓகேயா, ஸோ அப்போது இதிலிருந்து டைரெக்டாக கம்பேர் பண்ணும்போது ஏ டிரான்ஸ்போஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஏவா இருக்குது. பட் ஏ டிரான்ஸ்போஸ் வேல்யூவை வென் ஐ கம்பேர் வித் -a, இதிலிருந்து -a கண்டுபிடிச்சு பாருங்களேன். -aனா எல்லா என்ட்ரியும் மைனஸால் பெருக்கணும். அப்போ 0 -1 1 1 0 -1 -1 1 0. இதோட கம்பேர் பண்ணி பாருங்க, ஈக்குவலாக இருக்கா? ஸோ அப்போ இதிலிருந்து ஐ கேன் டெல் தட் கேபிட்டல் ஏ இஸ் அ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி கண்டிஷன் வச்சும் செக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அஸ் யூஷுவல் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணால் பார்த்தும் டிசைட் பண்ணலாம். கண்ணால் பார்த்துங்கும்போது என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிரின்சிபல் மெயின் டயகனலாக மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கிராசிங் கொடுத்து இந்த கிராசிங் எலமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், பிரின்சிபல் டயகனல் எலமெண்ட் முட்டையாக இருக்கணும், இருக்குது. கிராசிங் எலமெண்ட் பாரு, இங்கே 1 இருக்கு -1, இங்கே -1 இருக்கு +1, இங்கே 1 இருக்கு -1. ஸோ அப்போ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு, எக்ஸாக்டாக சேமாக இருக்கு, பட் சைனில் டிஃபர் ஆகிருக்கு. அப்போ அதிலிருந்தே என்ன சொல்லிடலாம், the given matrix is a skew symmetric matrix. So theorem 1 என்ன சொல்லுது அப்படின்னா, for any square matrix capital A plus A transpose சிமெட்ரிக்காக இருக்கும், A minus A transpose எப்படி இருக்குமோ skew சிமெட்ரிக்காக இருக்கும். அப்போ இதை வந்து ப்ரூஃப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏதோ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம இப்போ என்ன சொல்லணும்னா A plus A transpose சிமெட்ரிக்குன்னு சொல்லணும். A plus A transpose நான் இப்போ ஃபஸ்ட்டு பேர் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா Bன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். let B equal to A plus A transpose. இப்போ என்னோட டார்கெட் என்ன, இந்த பி மேட்ரிக்ஸை சிமெட்ரிக்குன்னு சொல்லணும். ஒரு மேட்ரிக்ஸை சிமெட்ரிக்குன்னு சொல்லணும்னா நான் அதுக்கு என்ன பண்ணணும், மறுபடியும் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும், அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்போ நான் ஐ ஃபைண்ட் பி டிரான்ஸ்போஸ் வேல்யூ
B value is nothing but A plus A transpose the whole transpose. இப்போ A plus A transpose the whole transpose நமக்கு என்ன தெரியும், டிரான்ஸ்போஸோட ப்ராப்பர்ட்டி படி என்ன தெரியும், ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணி டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது எதுக்கு சமமாக இருக்கும், தனித்தனியாக டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதுக்கு சமமாக இருக்கும். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறேன். அகைன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா A transpose the whole transpose value, property of transpose படி என்ன அர்த்தம், it is simply A. இப்போ என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு, A plus A transpose கிடச்சிருக்கு. A plus A transpose is nothing but B. அப்போது Bங்கிற மேட்ரிக்ஸ்க்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது B மேட்ரிக்ஸே திருப்பி கிடைக்கிறதுனால I can tell B is symmetric. இதே மாதிரி தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A மைனஸ் A டிரான்ஸ்போஸை வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு புது பேர் வச்சுக்கிறேன், கேபிட்டல் சின்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ லெட் கேபிட்டல் C இஸ் ஈக்குவல் டு A மைனஸ் A டிரான்ஸ்போஸ். இப்போ இதை ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்லணும். சிமெட்ரிக்கோ ஸ்கியூ சிமெட்ரிக்கோ எது ப்ரூஃப் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்போ C டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும், A மைனஸ் A டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். பை த ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிரான்ஸ்போஸ் படி ரெண்டு மேட்ரிக்ஸை சப்ராக்ட் பண்ணி டிரான்ஸ்போஸ் எடுக்கிற வேல்யூ தனித்தனியாக டிரான்ஸ்போஸ் எடுத்து சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து அகைன் டிரான்ஸ்போஸ் எடுக்கிற வேல்யூ அதே மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ வி ஆர் ஹேவிங் A டிரான்ஸ்போஸ் மைனஸ் A. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்லேருந்து நான் ஒரு மைனஸை காமனாக எடுத்துட்டேன்னா ஐ ஹாவ் A மைனஸ் A டிரான்ஸ்போஸ். Now we have A minus A transpose is nothing but C. So that is equal to minus C. So C transpose value is equal to minus C. So ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிற வேல்யூ அதோட நெகட்டிவ்க்கு சமமாக இருக்கிறதுனால I can tell capital C is a skew symmetric matrix. ஸோ இதைத்தான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஏதோ ஒரு ஜென்ரல் மேட்ரிக்ஸ் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதிலிருந்து ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் எ சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் ஆட் பண்ணோன்னா கிடைக்கிறது சிமெட்ரிக்காக இருக்கும். ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னா அது எப்படி மேட்ரிக்ஸாக இருக்கும்னா ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கும். எக்ஸசைஸ் 3.3 ப்ராப்ளம் நம்பர் 8. For the matrix capital A equal to 1, 5, 6, 7, verify that A plus A dash is a symmetric matrix, A minus A dash is a skew symmetric matrix. அதாவது நமக்கு ஆல்வேஸ் தெரியும், ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா A plus A dash வந்து கண்டிப்பாக சிமெட்ரிக்காக தான் இருக்கும், A minus A dash வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்காக தான் இருக்கும். இது ரிசல்ட்டு. பட் ஆனால் அவங்க அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்டிகுலராக இந்த மேட்ரிக்ஸ்க்கு வெரிஃபை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்காக சொல்யூஷனில் நான் என்ன படுத்திக்கிறேன்னா என் கையில் கேபிட்டல் ஏ மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 5, 6, 7 கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நான் ஃபஸ்ட்டு ஐ ஃபைண்ட் ஏ டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸ்னால் ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றணும். அப்போ 1, 5, 6, 7. அடுத்ததான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி வர்றதை ஒரு மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஐ டேக் B as A plus A transpose. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கரஸ்பாண்டிங்காக ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2, 11, 11, 14. இப்போ இந்த மேட்ரிக்ஸை நான் சிமெட்ரிக்குன்னு சொல்லணும். அப்போ இதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், இதோட டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட டிரான்ஸ்போஸ் என்ன வரும், ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமாக மாறும். அப்போ 2, 11, செகண்ட் ரோ செகண்ட் காலமாக மாறப்போது 11, 14. இப்போ பி மேட்ரிக்ஸும் பி டேஷ் மேட்ரிக்ஸையும் பாருங்கள் ரெண்டோட வேல்யூவும் சேமாக இருக்குது. அப்போ தட் ஃபோர் பி ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ். திஸ் இம்ப்ளைஸ் பி இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகே, பிங்கிறது இங்கே வேறு ஒன்றும் கிடையாது, ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் தான். அதே மாதிரி நான் என்ன பண்ணணும், ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸை ஸ்கியூ சிமெட்ரிக்குன்னு சொல்லணும். ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லும்போது அதை நான் சீன்னு எடுத்துக்கிறேன். ஐ டேக் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். இந்த மேட்ரிக்ஸையும் இந்த மேட்ரிக்ஸையும் கரஸ்பாண்டிங்காக சப்ராக்ட் பண்ணுங்கள். இப்போ 1 - 1 0,
5 minus 6 becomes minus 1. 6 minus 5 becomes plus 1. 7 minus 7, 0. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் எப்படிப்பட்டதுன்னு டிசைட் பண்ணணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன், அதோட டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட டிரான்ஸ்போஸ் என்ன வரும், ஃபஸ்ட் ரோ பிகம்ஸ் ஃபஸ்ட் காலம். அப்போ 0 minus 1, 1, 0. இப்போ இதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது, பட் சைனில் மட்டும் வித்தியாசம் இருக்குது. therefore C transpose is nothing but minus C value. So but this implies capital C is a skew symmetric matrix. இதை தான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூஃப் பண்ணியாச்சு.